வியூவர்ஸ், நம்ம ஒரு வேளை செஞ்சால் 2 வேளை அதுலேருந்து எடுத்துக்கணும். அதுபோல் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த பிரியாணி செய்யும்போதே நான் வந்து ஒரு கிரேவி தயார் பண்ணிட்டேன். வேறு தனியாக அதை கிரேவி பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கல. இந்த இது பண்ணும்போதே இதிலேருந்து எடுத்து வச்சு நான் ஒரு கிரேவி தயார் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை. வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கிறேன். எங்கள் மருமகளையும் கேட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. துர்கா, இன்றைக்கி என்ன பிரியாணி செய்யலாம்? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்ட்டு கேட்டிங்க என்ன பிரியாணி பண்ணலான்ட்டு. சும்மா கேட்க வேண்டியது தான். சரி, நான் வந்து இப்போ இன்றைக்கி புதினா பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கேன். மல்லித்தலை போடல, ஆனால் புதினா போட்டு நான் ஒரு பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் வியூவர்ஸ். ஊற்றிக்கலாம். நான் குக்கர் தான் வச்சுருக்கேன். மொக்கும் மராட்டி மொக்கும் போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டாச்சு. ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். பிறகு பிரிஞ்சி இலை ஒரு 2-3 இலை, வெங்காயம் டீப் ஃப்ரையாக வதங்கணும். பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணும். அடக்கடவுளை, இஞ்சி பூண்டு நம்ம அரைக்காமையே நம்ம வதங்கிட்டுருக்குறோம். எனக்கிட்டே சொல்லலாம்ல அரைன்னு சொல்லிட்டு. சரி, நீ அரைச்சி கொடுக்குறியா? இந்த அரைச்சி கொடு. அதுக்குள்ளே நான் இதை டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிறேன். சரி, புதினாவும் அரைச்சிடு. அதாவது நைஸ் அரைக்கக்கூடாது, குறைப்பாக அரைக்கணும். பார்த்து அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை மிளகா போட்டு அரைச்சிடு. இதோட அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இது காம்பு எடுத்துடு. நம்ம அரைக்கும் போது காம்பு எடுத்துடணும். நான் கொடுக்குறேன்னா அப்படியே போட்டுடணுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணுவேன். அப்படியா? என்ன மரும நீ? அரைச்சாச்சா? உங்களுக்கு ஃபேஸ்புக் போடுறதுக்கு வரது இது புதினா எடுத்துக்கோங்க. என்ன புதினாவையா? எந்த புதினாவை? இந்த புதினாவா? இதையா? இது பச்சை மிளகா அரைச்சதை வந்து ஃபேஸ்புக் போட்டுக்கோன்னு சொல்கிறியா என்ன? பாருங்கள் வியூவர்ஸ், இது பச்சை மிளகா போட்டு அரைச்சது. எனக்கு ஃபேஸ்புக் போட்டுக்கிறீங்களான்னு கேட்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது உலகம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சிருக்கு. அது சேர்த்திக்கலாம். நல்லா கிண்டி விடணும். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் வந்து ஒரு கிரேவி, அதாவது கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னா, இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறத பாருங்கள். ஆனால் வந்து நான் தனியாக கறி எடுத்து வச்சு அதுக்கு கிரேவி தயார் பண்ணியெல்லாம் செய்யலை. சிக்கன் பிரியாணியிலேருந்தே நான் கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சிருக்கு. அது சேர்த்திக்கலாம். நல்லா கிண்டி விடணும். இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புதினா தழை சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சிருக்கோம். கடைசியாக தான் சேர்த்தணும். இப்படியே சூடாக இதை எடுத்து மூஞ்சில் ஃபேஷியல் போட்டால் எப்படி இருக்கும் அத்தைக்குன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நினைக்கிறியா? இல்லை, நான் நினைக்கிறியோ நினச்சேன். மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற மசாலா எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் போதும். வியூவர்ஸ், வந்து நம்ம நிறைய மசாலா இதில் வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய ஆட் பண்ணியிருந்தீங்களன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சு நான் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம்.
இப்போ கொஞ்ச நேரம் இப்படியே விட்டுடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டால் போதும். சிம்லேயே விடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் அதில் ஏறும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இல்லாட்டி 5 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். ரொம்ப அதாவது வெயிட் பண்ணுறவங்க 10 மினிட்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா 5 மினிட்ஸோட கொஞ்சம் நேரம் கிரேவியோடு இருக்கட்டும். சரி, ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 7-6 மினிட்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் திரும்பி எப்படி இருக்குதோ அதோடய நிலமை. அதன் பிறகு நான் மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு வந்து ரெஸ்ட்டு, இப்போ சிக்கனுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, உனக்கு ஒரு ரெஸ்ட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஓகேவா? ஓகே. எப்படி இருக்குது? இந்த டைமில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பொன்னி பச்சரிசி தான் சேர்த்த போகிறேன். இதில் மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே கலக்கணும். இப்போ நான் கடைசியாக கலக்கிறேன், மறந்து போயிட்டேன். அரிசி கொட்டிக்கலாம். அரிசியை கொட்டியாச்சு. இதுலேருந்து எப்படின்ட்டு சிக்கன் எடுத்து கிரேவி பண்ண போகிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் எப்படி செய்கிறேன்னு பாரு. நீயும் கற்றுக்கணும்ல. நான் அரிசி கொட்டிட்ட உடனே நான் அதை மறந்து போய் கொட்டிட்டேன்னு நினச்சியா? ஆமாங்க. அப்படியெல்லாம் இல்லை வீவர்ஸ், அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி கிரேவி பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். வீவர்ஸ், இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். பாருங்க, வெங்காயம் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா ஒரு 2-3 பட்டை, சின்னதாக பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 2-3 லவங்கம், அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள், நம்ம சிக்கன் தயாரிக்கிறதுக்காக கிரேவி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்திடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுக்கேற்ற அளவு உப்பு சேர்த்திட்டேன். கொதிக்கட்டும். கொதித்து ரெடியாக இருக்கணும். இது மஞ்சள் சேர்த்திக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். வியூவர்ஸ், இந்த கிரேவி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க, மேற்கொண்டு பார்த்துக்கலாம். வியூவர்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். சரி, நீ ரெஸ்ட் எடுன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீ போய் தூங்கிட்டு இருக்க சொன்ன. நீ போய் ஏன் தூங்கின? நான் தூங்க கண்ணை திறந்துட்டு தான் இருந்தேன். நீ கண்ணை திறந்துட்டு இருந்தியா? நான் நீ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானே பாரு எவ்வளோ வேலை செஞ்சுட்டேன் தெரியுமா? வியூவர்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வியூவர்ஸ், இதில் இருக்கிற சிக்கன் வந்து நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். இப்படி தட்டிட்டா சாதமெல்லாம் கீழே விழுந்துடும். பாருங்கள், தனியாக எடுத்து இங்கே வைக்கணும்.
இப்படி எல்லா சிக்கனும் எடுத்து, அதாவது கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம், எல்லா சிக்கனும் வேண்டாம், கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எனக்கு தெரியுது இப்படி தான் பண்ணுவீங்க. அப்படியே பரவாயில்லையே, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிட்ருக்க. இந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். கொஞ்சம் சாதம் ஒட்டி தான் இருக்கும், அதனால் பரவாயில்ல விவர்ஸ், நாம் தானே சாப்பிட போகிறோம். இப்போ நான் கிரேவியில் இது கலந்துக்கிறேன் பண்ணுறேன். பாருங்கள் கிரேவி எப்படி கெட்டியாக பதமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நான் ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து இந்த சிக்கன் பீஸு இதில் வெந்ததெல்லாம் அப்படியே இதே போடலாம். ஏற்கனவே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரம் எல்லாம் கலந்தது தான். அவ்வளோதான் வியூவர்ஸ், இதுதான் என்னுடைய மெத்தட். உங்கள் ஐடியா யாருக்கு வராங்க சார்? அப்படியா, ரொம்ப புகழ்ந்துடாத. நான் ஏதாவது தங்க நகை எடுத்து கொடுத்துட போகிறேன் உனக்கு. புகழ்ந்தா நான் அப்படி தான் செய்வேன். ஒரு சூப்பரான கிரேவி. இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களான்னு பாருங்கள். இது மாதிரி செய்யலைன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியானது, அதாவது வேலையே இல்லை. ஒரு கிரேவி செய்கிறதுக்கு அது தனியாக நம்ம கஷ்டப்படணும். இப்போ நான் வந்து ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு கிரேவி பண்ணி காட்டியிருக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் இதில் போட்டதுனால கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலே இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.